இப்போ நாம் கிரவுண்ட் ஃப்ளோர் பிளானில் ரூம்ஸ் எப்படி அசைன் பண்ணுறது, ஃபஸ்ட் ஃப்ளோர் பிளானில் ரூம்ஸ் எப்படி அசைன் பண்ணுறது, செக்ஷனில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்க போகிறோன்றதை பார்க்கலாம். நான் எடுத்துருக்க இந்த டெஸ்டிங் பிளானில் ஃபஸ்ட்டு லிவிங் ஹாலை அசைன் பண்ணுறேன். எந்த ரூம் அசைன் பண்ணாலும் ஒன்று ரெக்டாங்குலர் பாக்ஸ் ஆர் பாலிலைனில் தான் இருக்கணும். நான் லிவிங் ஹாலுக்கு ஃபஸ்ட்டு அசைன் பண்ணுறேன். லிவிங் ஹாலுக்கு ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் போட்டுக்கிறேன். அந்த ரெக்டாங்குலர் பாக்ஸுக்கு லிவிங் ஹாலில் ஃப்ளோர் 0 ரெகுலர் ரூம்ன்றத லேயரை அசைன் பண்ணணும். அதுக்கு கலர் கோடு 1ன்றதை செட் பண்ணிக்கணும். லிவிங் ஹாலுக்கு ரெகுலர் ரூம் ஃப்ளோர் 0 ரெகுலர் ரூம் கலர் கோடு 1ன்றதை அசைன் பண்ணிக்கணும். நம்ம இப்போ லிவிங் ஹாலுக்கு என்ன பவுண்ட்ரிக்கு என்ன கலர் கோடு லேயர் நேம் கொடுத்தோமோ அதனுடைய ரூம் நேம் என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோமோ அதுக்கும் அதே லேயர் கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் செக்ஷனில் ஹைட்டை மென்ஷன் பண்ணணும். லிவிங் ஹாலுக்கு ஃப்ளோர் டு சீலிங் பாட்டம். நான் இப்போ லிவிங் ஹாலுக்கு என்ன டெக்ஸ்ட்டு என்ன லேயரு என்ன கலர் கோடு கொடுத்தனோ அதே தான் இந்த டைமென்ஷனுக்கும் கொடுத்துக்கணும். இப்படி தான் லிவிங் ஹாலை அசைன் பண்ணணும். அடுத்தது கிச்சன். கிச்சனுடைய இன்னர் டைமென்ஷனுக்கு ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் போட்டுக்கிறேன். அதில் அதுக்குரிய லேயரையும் அசைன் பண்ணிக்கிறேன். பிளாக் 1 ஃப்ளோர் 0 கிச்சன்ற லேயரையும் அதுக்கு உரிய கலர் கோடு 3ன்றதையும் மென்ஷன் பண்ணிக்கிறேன். மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்து கிச்சனுடைய லேயரையும் டெக்ஸ்ட்டையும் மேட்ச் பண்ணிக்கிறேன். செக்ஷனுக்கு போகிறேன். இன்னர் டைமென்ஷனை சீலிங் ஹைட்டை மென்ஷன் பண்ணிக்கிட்டு கிச்சனுக்கு என்ன லேயர் நேம் கலர் கோட் கொடுத்தனோ அதனுடைய ஹைட்டையும் நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக பாத்ரூம் ரெக்டாங்குலர் பாக்ஸ் போட்டு அலைன் பண்ணிக்கிறேன். அந்த ரெக்டாங்குலர் பாக்ஸுக்கு ஃப்ளோர் 0 பாத்ன்றதை கொடுத்துக்கிறேன். இதுக்கு கலர் கோடு இல்லை. டைமென்ஷனில் ஹைட்டையும் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இதுக்குரிய லேயர் பாத்து ஹைட்டுன்ற லேயரையும் அசைன் பண்ணிக்கிறேன். கிரவுண்ட் ஃப்ளோரில் நம்ம கொடுத்துருக்க ஒவ்வொரு ரூமுக்கும் ரூமோட இன்னர் சைஸு அதனுடைய டெக்ஸ்ட் என்ன பர்பஸ்க்காக அந்த ரூமை யூஸ் பண்ணுறமோ போகிறோமோ அதனுடைய டெக்ஸ்ட்டு ப்ளஸ் அதனுடைய ஹைட்டை அசைன் பண்ணிக்கணும். லேயர்ஸில் அசைன் பண்ணிக்கணும். இப்போது ஃபஸ்ட் ஃப்ளோரில் நான் லிவிங் ஹால் கொடுத்துருக்கேன். லிவிங் ஹாலில் ரெக்டாங்குலர் பாக்ஸ் போட்டு அசைன் பண்ணிக்கிறேன். அந்த ரெக்டாங்குலர் பாக்ஸுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர்னாலே பிளாக் 1 ஃப்ளோர் 1 ரெகுலர் ரூம் கொடுக்குறேன். கலர் கோடு செலக்ட் கலரில் கலர் 1 அசைன் பண்ணிக்கிறேன். இப்போது நான் லிவிங் ஹாலுக்கு என்ன லேயர் நேம் கலர் கோட் கொடுத்தனோ டெக்ஸ்ட்டுக்கும் அதே கொடுத்துக்கணும். அதே மாதிரி செக்ஷன்லேயும் ஹைட்டையும் டிஃபைன் பண்ணிடணும். அதுக்கும் நான் லிவிங் ஹால் கொடுத்த அதே லேயர் கலர் கோடை கொடுத்துக்கிறேன். அடுத்ததாக நான் பெட்ரூம் செலக்ட் பண்ணிக்கிறேன். பெட்ரூம்க்கும் என்ன டைமென்ஷனுக்கு ரெக்டாங்குலர் பாக்ஸ் அதையும் ஃப்ளோர் 1 ரெகுலர் ரூமில் அசைன் பண்ணிக்கிறேன். அதுக்கு கலர் கோடு 3 கொடுக்குறேன். நான் இப்போது ரூமுக்கு என்ன பெட்ரூம்க்கு என்ன லேயர் கலர் கோட் கொடுத்தனோ அதே டெக்ஸ்ட்டுக்கும் கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் ஃப்ளோரில் இன்னர் டைமென்ஷன் இன்னர் ஹைட்டையும் மென்ஷன் பண்ணுறேன். சேம் ப்ராப்பர்ட்டிஸை அதுக்கும் கொடுக்குறேன். பெட்ரூம்
சைல்டு பெட்ரூம் ஒன்று கொடுக்குறேன். அந்த சைல்டு பெட்ரூம்க்கும் நான் ஏரியாவை அசைன் பண்ணுறேன். ஏரியாவில் ஃப்ளோர் 1 ரெகுலர் ரூம் கொடுக்குறேன். இதுக்கு கலர் கோடு 4ன்னு அசைன் பண்ணுறேன். நான் என்ன ரூமுக்கு உள்ளர கொடுத்தனோ அதே லேயர் கலர் கோடை அதனுடைய டெக்ஸ்ட்டுக்கும் கொடுக்கணும், ஹைட்டுக்கும் கொடுக்கணும், இன்னர் ஹைட்டுக்கும் கொடுக்கணும். இதை இப்போ மேட்ச் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா WCயை அசைன் பண்ணுறேன். ரெக்டாங்குலர் பாக்ஸ் டு செலக்ட் WC ஃப்ளோர் 0 ஃப்ளோர் 1ல WC ஃப்ளோர் 1ல WC